I'm going to talk about likeness. லைக்னா பாசம். அதாவது அம்மா அப்பா கூட பிறந்தது, அண்ணன் தம்பி அவங்ககிட்ட இருக்க பாசம். ஆனால் அந்த கலியுகத்தில் பாசம்லாம் இல்லை, எல்லாம் செத்து போச்சு. பைசா பைசா வர உலகம். த பேரண்ட்ஸ் ஆல்சோ they used to give a respect to that those are having more money. அதாவது பாசம் வந்து வேசங்கணக்காயிட்டு அம்மா அப்பா கூட யார் எப்படி இருந்தாலும் சரி, பிள்ளை அது கெட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி, நல்ல பிள்ளையாக இருந்தாலும் பணம் காரு அதுதான் வந்து இம்பார்ட்டன் கொடுக்க உலகமாச்சு. அதான் வேலுப்படி அடிக்கு. ஒரு பெத்த தாயே அவன் பணக்காரனா அவன் மூத்தவளை வந்து அவங்க காலில் விழுங்க, இவங்க காலில் விழுங்க. உலகம் அப்படி தான் இருக்குது. பணம் வந்து பிடிச்சது. those are having poor, they don't have money to eat, but those are having more money like America, Israel, and they have to fight with other. அதாவது ஒருத்தங்க சாப்பாடுக்கு எல்லாமே கஷ்டப்படுறான். அமெரிக்கா இஸ்ரேல் வந்து ஈரான் கூட சண்டை போட்டு நீ வந்து பாரு, நான் ஏதோ ஹைட்ரோ வச்சு எரிக்க போகிறாங்களாம். இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் என்னத்துக்காகும்? ஒரு அன்பு இல்லை, பாசம் இல்லை. உலகத்தில் வந்து அதை மாற்றுக்கு பேசுகிறா. ஒருத்தர் எத்தாப்பில் இருக்கான் மாரீஸ்னு ஒருத்தன் 3 பொட்டப்பில் ஒரு பையன் இருக்கா. அந்த யூடியூபர்னாலே மோசமாக பேசிட்டு அவனுக்கு ஒரு லூஸு பிடிச்சிட்டு மற்றவங்கன்னா நல்லா பேசுவான். அது வந்து பொம்பளை பிடிக்காதுன்னா விசில் அடிக்கான். அவன் வாயில் அம்மம் போட்டு சாவ, உடம்பு பூரா அம்மம் போட்டு சாவ, இருக்கடை எரிஞ்சு நாசமாக போ. என் வயிறு எரிஞ்சாப்புல எரிஞ்சு போயிடும், குடும்பமே எரிஞ்சு சாவ. இப்படி தான் இருக்கான். ஒருத்தர் இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்குது. இல்லை பக்கத்தில் இருக்க பேல பூரா நான் 7 வருஷம் இடத்த கொடுத்தா ஒருத்தர் 40,000 போகணும் 1 லட்சம் அடைஞ்சு சொல்லிட்டான் ஒரு கிழமை. இப்படி தான் இருக்குது உலகம் பூரா. ஒருத்தர் வேலை ஒருத்தருக்கு இஷ்டம் இல்லை. இப்படி இருக்க எல்லா பேரும் சூரியன் பூமியெல்லாம் நிலம் நீர் நெருப்பு காற்று எப்படி மனுஷனுக்கு வாழை இடங்களுக்கு அதை பூரா போட்டு அடி வீடு கட்டிட்டு தாலியை எடுத்து பிச்சை எடுத்துக்கிட்டு இங்கே வீடை கட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பியாதி எடுத்து போவேன். அதை பார்த்துக்கு வச்சுட்டான 100க்கு வந்து 1 மணி போலீஸ் வந்து இன்னும் அடங்க மாட்டேக்கான். இப்படிலாம் 3 தடவை எஃப்ஐஆர் போட்டு உள்ளதுலங்க. இந்த பொண்ணை ஏதாவது பண்ணாலும் வச்சாலும் 100க்கு ஃபோன் பண்ண ஒன்று பண்ணான்னா உள்ளே வந்து அவன் கம்பி எண்ணெய் போட்டால் தான் சரி வருவான். பறவையோடையும் என்னவோ வீட்டையும் பொண்டாட்டியும் கட்டுக்கிட்டு போவையில் வரையில் விசில் அடிச்சுட்டு அறுதலையா வாயில் மண்ணெல்லி போட கடவுள் மண்ணெல்லி போடுவான். குடும்பம் கட்டி நான் எப்படியோ வாழ்க்கையில் வரையணும்னு சொல்லி இருக்கேன்னா 3 பொட்டப்பில் சிந்தி சீரழிஞ்சு போவேன். சாமி சத்தியம் சொல்லுதேன். என் வயிறு எரிஞ்சாப்புல எரிஞ்ச பேர மாறியுமே சமக்க வெளியில் போனாலே யூடியூபர்னாலே மோசமாக அப்படி கிடையாது. அவன் 3 பிள்ளையை சிந்தி சீரழிஞ்சு போவான். என் வாழ்க்கை வேலை இந்த நொறுங்கி வாழ்க்கையை வேதனையே நான் போராட்டவருக்கு அதை போல் நொந்து நொறுங்கி நாசமாக போ. சாமி மேலே சத்தியம் நாங்கள் எல்லா சாமி மேலேயும் சத்தியம். அவன் நொறுங்கி நாசமாக போவான். இருக்க இடம் குடிக்க கஞ்சி இல்லாமல் இருக்க வீடு இல்லாமல் துணிமணி இல்லாமல் எல்லாம் நாசமாக போவான். சாமி மேலே சத்தியம். அதை மாதிரி இப்படி அதை மாதத்தில் இருந்துச்சுன்னா பாசம் இங்கே இருக்கும். குடும்பத்தில் எல்லா பாசம் அடுத்தாவே இருக்கவே இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா சூரியனும் இப்படி எரிக்க தான் செய்யும். ஒரு மனுஷன் இருந்தால் ஈவி இறக்கம் பாசம் நேசம் எல்லாம் இருக்கணும். அவனும் திங்காமலாம் பண்ணி கணக்கா திங்க தான் செய்யணும். அடுத்தவன் திங்கக்கூடாது, இவன் திங்கணும். இப்படி போகிறாலும் இப்படி இருந்துச்சுன்னா உலகம் எப்படி இருக்கும்? அதுதான் உலகம் பூரா நாசமாக போகுது. சூரியதந்திரம் இருக்க ஈவி இறக்கம் பாசம் எல்லாம் கழிமுத்திய காலம். அதை பார்த்துக்கு பேசலாம். மண்ணாக போகிறதுக்கு சிந்தி சீரழிஞ்சு இருக்க இடம் இல்லாமல் குடிக்க கஞ்சி இல்லாமல் தண்ணி இல்லாமல் போகிறதுக்கு வயிறு எரிஞ்சு எனக்கு அரிஞ்சு போகிறதுக்கு மாரியாத்தா வந்து இருக்க இடத்த அக்கினி அம்மா 500 மாதிரி 1000 கண்ணுடைய சமயபுரத்தா வந்து சமயத்தில் வந்து அவனை வச்சு செய்வா. அவளை எரிஞ்சு நாசமாக்கா வராகி அம்மா வந்து எரிச்சு நாசமாக்கா வயிறு எரிஞ்சா அப்படியே எரிஞ்சு போயிடும். இதே போல் தான் திமிரு பிடிச்ச பிள்ளை வாய்க்கரிசி இல்லைனாலும் ஒன்றும் இல்லை இருக்கிறதுக்கு எல்லா பிள்ளை 3 பொட்டப்பிள்ளையை விற்று அதை ஏற்றதுல பொட்டப்பிள்ளையை அவன் விசில் அடிக்க அவன் போகிறான்ல. அடுத்த வீட்டில் எவன் இருக்கான்ட்டு வயிறு எரிய பண்ணுதான். அவன் வயிறு எரிஞ்சு போகிறதுக்கு உடம்பு பூரா அம்மம் பிடிச்சி எரி. அவன் நாக்கு வாயில் அம்மம் போட்டு இருக்க நாசமாக விளங்காம போ வயிறு எரிஞ்சொல்லு. இப்படி இருந்தால் அது பாச நேசம் வந்து இருக்காது. விளங்காத அவன் கடவுள் வச்சு செய்வேன். சாமி இருக்குது என்கிட்ட, சாமி தம்பி வச்சு செய்யும். ஒரு நாள் நான் பார்க்க தான் போகிறேன். கடவுள் அவன் அக்கறை செய்வான் அழிவான். கடவுள் பொறுமையாக இருப்பான், வச்சு செய்வேன். சாமி மேலே சத்தியம். இப்படி அதை மரத்துக்கு ஒருத்தர் இருந்துச்சுன்னா பாசம் நேசம் இதெல்லாம் செத்து போச்சு கலி உலகத்தில். அதுதானே சுனாமி, எரிமலை, பூகம்பம், தீ எப்படி இந்த சூடு அப்படி தானே சுடுது. அது ஒரு காரணம் இருக்குது பிறகு சொல்லுது யூடியூப்பில். அதை மாதத்துக்கு அழிஞ்சு போகும். அதை மாதத்தில் அடுத்தவனை பேசியோ சொல்லாலையோ செயலாலையோ அடுத்தவனை வேதனைப்படுத்த எவனை நல்லா இருக்க மாட்டான். அவன் நாசமாக போவான். அவன் வயிற்றறிச்ச இது அடுத்தவளை குடும்பப்படுத்த வயிற்றறிச்சை பிடிச்சி விளங்காமல் நாசமாக குடிக்க கஞ்சி இல்லாமல் மேலே பூரா அம்மம் போட்டு பிள்ளைய அவனுக்கு எடுத்து கொன்று அவன் கொல்லி வைக்க இல்லாமல் அவனுக்கு கொல்லி வைக்க இப்படி இருந்து கடை இறந்துட்டான். போகிற விசில் அடிக்க வைக்க கிறுக்கு கட்டின்ட்டு அதை மாதத்துக்கு பேசினான். அவன் என்ன பேசினானோ அவனுக்கு தான் விடியும் அறுதலி. அவன் திருந்தமான்ட்டா திருந்தாவே
எனக்கு கடவுள் தான் வச்சு செய்யணும். கண்ணால் நான் பார்ப்போம்ல அதுக்கு நான் வேதனை நியூஸ் வாசிக்க போனால் எங்கே போனாலும் யூடியூப்பில் அங்கே போய் ரெண்டுக்கு என்னெல்லாம் நீ குடும்பம் கொடுத்தான் அவனை கடவுள் வச்சு செய்வேன். நான் வணங்க சாமி என் வீட்டில் 50 தேவதை இருக்க ஒரு இதெல்லாம் அவனை வச்சு செய்ய சாமி மேலே சத்தியம். நான் வணங்க எல்லா தெய்வம் மேலே சத்தியம். வீட்டை கட்டி போட்டு நகை கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு நான் வயிற்ற கட்டி வாயை கட்டி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம நியூஸ் வாசிக்க போவேன்னா அவனுக்கு அதம்பாதம் பிடிச்சி அதம்பாதத்தில் அடிஞ்சு போகிறதுக்கு கடவுள் வந்து சிவன் வந்து அவனை சுற்றி எரித்து அவனை பாம்பு குத்திச்சாமல் விளங்காமல் போவான், நாசமாக போவான். வயிறு எரிஞ்சாப்பில் கூட யூடியூபர்னால் அவ்வளோ இதாக இருக்கும். அவனை சாவதுக்கு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் எல்லாம் அவன் வீட்டில் இடி விழணும், நாசமாக போகணும், விளங்காமல் போகணும். என்ன வயிறு எரிய வச்சாமலாம் அவன் குடும்பமே எரிஞ்சு போகணும். வயிறு எரிஞ்சாப்பில் போகணும் சாமி மேலே சத்தியம். இப்படி இருந்தால் பாசம் நேசம் ஒன்றும் இருக்காது. அதே போல் தான் பக்கத்தில் ஈர அமெரிக்காவில் அதை கொண்டு போட்டு விட்டு இப்படி இருந்தால் அப்புறம் சூடு இல்லாமல் என்ன செய்யும். ஒரு வருஷம் முடியிருக்கு. அதுக்குன்னு ஒன்று ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே போல் வைங்க ஏழைகளுக்கு ஏழை வந்து 30,000 சொல்லுது. அது வந்து கூலர்லாம் வாங்க முடியாது. ஏழைகள் எப்படி வாங்குவோம்? ஏர் கூலர் வந்து 30,000 8,000. இந்த தண்ணி ஊற்ற ஃபேனு கூலர் ஃபேனு இதெல்லாம் வாங்க முடியாது. கஷ்டப்படுறவங்க எப்படி வாங்க முடியும்? ஏழைகளுக்காக ஒரு ஐடியா, அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மண்பானை வச்சு ஒரு ஐடியா வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். அது எல்லா ஜாமானும் வாங்கிட்டு கூடிய விரைவில் கூட அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இருக்க இடம் வந்து கூல் ஆக்குறதுக்கு ஒரு நல்ல சூப்பர் ஐடியா. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செய்யுங்க. அதே போல் கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கு எல்லா பொருளும் வாங்கணும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ वो हलकट झगड़ा करते वो जब सामने रहते हैं ना रिस करके ऐसा हलकट एक नंबर का हलकट है। उसको 3 लड़के रहते हैं, उसको कोई सोच के उसको खून करना मतलब हलकट है। एक लड़का रहता है उसको वो जला देंगे, वो मरेंगे तो उसको वेर में 50 चाहिए रहता है, वो पूरा जल जाएंगे। वो जो खाना नहीं मिलेने का, उनका कपड़ा नहीं मिलेगा, उनको पूरा अमन आना जाते है। जो जगह पर तो पूरा जलना मनते सत्यानाश होना चाहिए। हलकट यूट्यूब जो तो खराब बोलते हैं उसका ऐसा एडिस तो खराब रहते तो उसका भगवान कसम बोलते हैं सत्यानाश होना चाहिए। जगह पर रहते वो खाने के बिना होते वो साफ साफ है, उसका काटना मंदे मरना मंदे एक्सीडेंट में मरना मंदे। उसको जो जो बच्चे रहते लड़का उनका जलाना मंदे। मेरा दिल में कैसे जलते उसको जलाना मंदे मरना मंदे। कसम बोलते हैं। हलकट उधर जगह तो पागल बोलते हैं, ये बोलते हैं इधर जाके दे जाए। टीवी तो ख़राब है क्या? मेरा जो 4 चैनल थे अच्छे चैनल है वो जानबूझ के मेरा जो चैनल है पुलिस स्टेशन में रहता है होते 4 चैनल ख़राब रहेगा तो मेरा पुलिस स्टेशन में डाल देंगे। हलकट एक नंबर का हलकट सो में फ़ोन के एक मेरे को पुलिस आए फिर भी बोल के गए फेर फिर भी सोरेंगे ना विसिल मारते हैं हलकट। उसको मेरे को टेंशन करने के लिए ऐसा रहता है। इसके लिए दिल में तो और सत्यानाश होना चाहिए। 3 बच्चों को रेप कर उसका मार डालना बनते वरना बनते वो जो जगह पर रहते जलाना बनते उसका अम्मन आके उसका जला मेरे का अम्मन आते हैं मेरा भाई तो उनको पूरा जलाना मतलब जगह पर तो पूरा जल जाना बनता। मैं अम्मन रहते तो 500 1000 500 अम्मन 1000 आंख वाला रहेंगे तो वो जो जगह पर पूरा जलाना मतलब वो जो रहते हैं वो मरना मतलब पूरा वो कुटुंब सत्यानाश होना। भीख मांगने जाने तो वो कसम बोलते हैं मेरा दिल में इतना जला दिया वो जो टिप करके खराब बोला उसका भी पूरा सत्यानाश होना चाहिए। भगवान का समय बोलते वो नहीं मेरे को पता से बनेगा तो वो ये तो जाली भी नहीं पूरा बेच के घर बनाया। मैं यूट्यूब पर वास करने के लिए गया। हलकट इधर आएंगे तो इतना ये वो जो मुर्गी कैसे ऐसा बनाए हलकट कैसे भी बनाएंगे उसको क्या करने का मेरा घर ऐसे ही बना सकता है। उसका क्या करने का उसका क्या करना है उसका भाई भी मेरा जो घर बनाया इतना पैसा उतना करना चाहिए। अमीर नहीं मम्मी 20,000 देते उसमें इधर 20 days ಫೈವ್ ಡೇಸ್ ಇಷ್ಟು ಬೇಕು ಅಮ್ಮ ಇರೋದನ್ನ ಹುಡುಕೋದು ಹೊತ್ಕೊಂಡು ಜನ ಹುಡುಗಿದ್ರೆ ऐसे थोड़ा थोड़ा व्यक्ति उसका क्या है उसका जाते चलती है ना होना मनते और ऐसा हलकट एक 3 लड़ी मुर्गी है उनके सच्चे का कोई तो उसको सोच कर उसका जलाना मनते उसको मार डालना मनते। मैं तो अब सब लोग प्रार्थना इतना मेरे को ये आते हैं ना उसका एक लड़का ये मर के उसको जला मनते उसका शरीर पूरा उसका अमन आना मनते जो जगह पर से जलाना मनते उसका साफ करके मरना मनते। मैं भगवान का कसम बोलते हैं सब भगवान मनते उसका कसम बोलते हैं। मेरे दिल में इतना मेरे का गाली बोलती चिन्ह बोलते चिन्ह काम करने को बोलते मेरे का सांगते पूरा सत्यानाश होना चाहिए। जो जगह पर रहते उसको पूरा मैं इतना बदवा देता हूँ पूरा सत्यानाश जो जगह पर जलाना मतलब भगवान को रहेंगे तो 1 हफ्ता में इसको पूरा होना चाहिए। दूसरा ऐसा वार्त में काम में ऐसा कुछ रहेंगे तो उनको होएंगे ऐसा give disturbance to others environments and everything happen ಅದು அடுத்தவங்களுக்கு சொல்லாலும் சொல்லுவது அவன் நாசமாக உனக்கு सत्यानाश होना चाहिए। भगवान का प्रार्थना करो भगवान देना में एक ही भगवान तो वो रहेगा तो उसका पूरा सत्यानाश होना चाहिए। अभी मैं पूरे 7 दिन में उसका है ना पूरा सत्यानाश और सेकेंड है ना
9 तारीख है ना, उसका पहला उसको कुछ होना चाहिए. उनको कुटुंब में सत्यानाश होना चाहिए. खाने के नहीं जल नहीं मिलना पाहिजे. कपड़ा पूरा जलाना म्हणते. उनका कुटुंब भी जलाना म्हणते. उसको जो जगह पर है तो पूरा सत्यानाश होना चाहिए. हलकड़ी जरगे तो इसील मरते हैं ना. यूट्यूब में करने मुझे कोई मेरा पुलिस स्टेशन आवड़े स्टेशन में 4 चैनल तक इधर मेरे को अंदर के हलकड़ी इतना मेरे को दर्द करते दूध करते सब सब्सक्राइब प्रार्थना है. उनका जल जाना म्हणते. वो भगवान के तो उसका दंडन देना चाहिए. उसका सभी भगवान का मैं जानते हैं. मैं एक वीडियो में जैसे कैसे प्रेयर करने का भी वो भगवान फोटो कलेक्ट करके बोलेंगे आपको बोलेंगे. देख लो ऐसा पूरा भगवान का भाई जानते हैं. उसको जरा सब जलाना म्हणजे उसको ऐसा मेरा दिल में इसला जलता ऐसा जलाते हैं ना हलकट ऐसा कालिया में तो इसका पूरा सत्यानाश होएगा. मैं प्रार्थना करती हूँ रोज़ पूरा होना चाहिए. स्पाइल ना अलीकन खराब होएगा. खराब ले टीटना फुड चापाट जाएगा खाना जवन जलोगा सत्यानाश ना स्पाइल ना अलीके भगवान को सत्यानाश करेगा ना करेंगे. डैमेज ना अलीके घर खराब होना पाहिजे. हाउस ना वीड घर ऐसे जलाऊंगा. क्लॉथ ना आड़ा कपड़ा जलाऊंगा. सलान मंदिर एल इरिंज नाचमा ना मोड़े सत्यानाश करना चाहिए. उसको जो भगवान 500 ना 500 500 चलूँगा. 1000 ना 1000 चलूँगा. 5 ना 6 ना कण्णु आँख चलूँगा. सत्य सहस्रेगना पाம்பு साफ चलो काटना म्हणजे उसको कड़िकन नाशमा बनो साफ काटना पाहिजे होते. उसको जो डॉक्टर ना पेन लेडीज लड़की बेटा ना पाकिस्तान नोड़ा उसका जलाना जीवन नाशमा बना जलाना हलकट